மாயாவாதத்தில் அடுத்து சத்த பிரம்மவாதம். கொஞ்சம் வேடிக்கையானது இதெல்லாம். சத்தத்தையே பிரம்மமாக சொல்கிறது. ஆமாம். ஆமாம், மொழி சொல்லுக்குள்ளே இறைவன் இருக்கிறார். இப்போ மந்திரங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மந்திரத்துக்குள்ளே இறைவன் இருக்கார்ல. இப்போ நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கல்ல, கும்பாபிஷேகம் பண்ணுறது எதுக்கு? என்னங்க? இறைசக்தியை நிறுத்துதல். இறைவனே திருவுருவம் இருக்கு. அந்த திருவுருவம் பல ஆண்டுகள் நம்மெல்லாம் போய் வேண்டுதல்னாலையும் இல்லையா, நம்முடைய குறைகளை சொல்லுவதனாலையும் அதுக்குரிய சக்தி குறைந்து போகிறது. அருட்சக்தி ஏற்றல், வேற ஒன்றும் இல்லை. அருட்சக்தியை ஏற்றல் எதன் வழி? மந்திரங்களின் வழி. ஆமாம். அப்போ சொற்கள் என்பது எது? மந்திரங்கள். ஆமாம் ஆமாம். அதுதான் என்ன சொல்கிறாங்க இவங்க, சத்த பிரம்மவாதம் அப்படிங்கிறாங்க. ஒளியே கடவுள். ஆமாம் ஆமாம். நீங்கள் இப்போ நமச்சிவாயம் சொல்கிறீங்களே, நமச்சிவாயம் சொல்ல 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 இல்லையா, நீங்கள் உங்களுடைய வினைகள்லாம் நீங்கி போய் நீங்களே என்ன பண்ணுறீங்க, அருள் பெற்றவராக மாறிடுறீங்க இல்லையா? அருள் பெற்றவராக மாறிடுறீங்க. ஆமாம் 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 இல்லையா? அதனால் நீங்கள் ஒரு அது வெறும் சொல்லல்ல, அது ஒரு மந்திரம், ஆற்றலுடையது. அதை சொல்ல 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 உங்களிடத்திலே ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. அது உருகி சொல்லணும். ஆமாம், மனம் கலந்து சொல்லணும். ஆமாம், அப்படி சொல்ல சொல்ல நெக்குருகின்னு சொல்கிறாங்களே, அப்படி சொல்லணும். அப்படி சொல்லுகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடத்தில் இருக்கிற வினை பாவங்கள் எல்லாம் நீங்கி, பற்றுகள்லாம் நீங்கி இறைவசமாயிரும், இறைத்தன்மையுடையவர்களாக மாறிடும். ஆமாம். அதனால் இது வெறும் சொல்லல்ல, வேணா மந்திரங்கள் உங்களிடத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்குறது. ஆமாம். இல்லை, நீங்கள் இறைவன் நமக்குள்ளே தானே இருக்கிறார். இறைவன் நமக்குள்ளே தான் இருக்கிறார். இறைவன் உரைகிற இடங்கள் 8. எவை எவை? பஞ்சபூதம், சூரியன், சந்திரன், ஆன்மா. எனவே இறைவன் நமக்குள்ளே தான் இருக்கிறார் இல்லையா? ஏன்னா அவன் வெளியிலே தேடுகிறோம். ஆமாம், நம்ம எங்கே தேடணும்னா உள்முகமாக தேட வேண்டும். புறவயமாக தேடிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? இறைவன் உள்மயமாக தேட வேண்டும். ஆமாம், நம்ம உள்நோக்கி போகணும். ஆமாம், சித்தர்கள்லாம் உட்கார்ந்த இடத்துலையே இல்லையா இறையறலை பெற்றுட்டாங்கல்ல. ஆமாம், அதில் கோயில் போகண்டா அர்த்தம் இல்லை அதுக்கு. ஆமாம், தொடக்க நிலையில் இருக்கிறவர்கள் இல்லையா உருவ வழிபாடு தேவை. ஆமாம், பக்குவப்பட்டுட்டா இல்லையா நீங்கள் அமர்ந்த இடத்திலேயே இறைவனுடைய திருவருளை பெறலாம். ஆமாம், இங்கே மனசுக்குள்ளேயே கோயில் கட்டலையா? யார்? பூசலார். மனசுக்குள்ளேயே கோயில் கட்டலையா? மன்னன் ஒரு கோயில் கட்டியிருக்கிறான். ஆமாம், அங்கே போகாமல் என்ன பண்ணிட்டார் இறைவன்? மனசுக்குள்ளே கோயில் கட்டி இருக்கும். அந்த மனசுக்குள்ளாவே கல் எடுத்து வைக்கிறது இல்லையா, கோபுரம் கட்டுறது. ஆமாம், ஒவ்வொன்றா செஞ்சுருக்கிறார். அப்போ இல்லையா மந்திரங்கள், ஒளியே உள்பொருள், சவுண்டுன்னு சொல்லணும். ஆமாம், அதுவே பிரம்மம். ஓம் சொல்கிறோம், பிரணவ மந்திரம், அதுதான் மூல மந்திரம், பிரணவ மந்திரம். ஆ உ இம், இந்த 3ம் அடங்கியிருப்பது. அதனால தான் நம்ம தொடங்குகிற போது அருளாளர்கள்லாம் உலகலாம் உணர்ந்துவதற்கரியவன். இப்போ ஊழ ஆரம்பித்து இம்மில் முடிஞ்சிட்டு பெரிய புராணம். ஆமாம். எனவே ஆ உ இம், இந்த 3 தான் ஓம்ங்கிற பிரணவ மந்திரம். இதான் எல்லாத்துக்கும் இல்லையா பீட்ச மந்திரம் என்று சொல்வார்கள். எல்லாவற்றுக்கும் மூல மந்திரம். ஆமாம், அதிலிருந்து தான் எல்லாம் வருகிறது. எனவே பிரம்மம் ஊழி முடிவில் ஒளி வடிவாய் இருக்கும். ஊழி முடிவுன்னா இந்த உலகம் அழிகிற பொழுது
பிரம்மம் வந்து எப்படிமா ஒளி வடிவாக இருக்குமா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கையிலேயே இந்த பிரணவ ஒளி இருந்துக்கிட்டே இருக்குங்கிறாங்க. நீங்கள் இந்த கடற்கரை பக்கமாக போனீங்கன்னா காற்று அடிக்கிற போது ஊனுங்க. ஆமாம், ஆமாம். இங்கே நம்ம வேறு வேறு சவுண்டு கலந்து போகிறதுனால அந்த இயற்கையின் ஓசையை நம்மளால் கேட்க முடியல. ஆமாம். அதனால் இயற்கையிலே என்ன ஓசை இருக்கிறதுனா ஓங்கிற பிரணவ ஒலி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. எனவே இறுதியில் ஒளி மட்டுமே என அறிவது வீடு பெறாகவும். எனவே கடைசியில் எதை அறிகிறோம் என்று சொன்னால் ஒளியை மட்டும்தான் அறிகிறோம். ஆமாம், அதுதான் வீடு பேர். அப்போ என்ன மட்டும் ஒரு சவுண்டு தான் கேட்கும், ஓங்கிற பிரணவ மந்திரம் தான் கேட்கும். ஆமாம், வேறு எது கேட்டாலும் அது வீடு பேர் இல்லை. ஆமாம், ஒரே ஒரு ஓசை தான் கேட்கணும். என்ன? பிரணவ மந்திரத்தின் ஓசை, ஓங்கிற ஓசை தான் கேட்கணுங்கிறாங்க. ஒரு சொல்லை சொல்லும் போதே அதன் பொருள் தோன்றுவதால் அவ்விரண்டும் ஒன்றேங்கிறாங்க. சொல்லும் பொருளும் வேலா. இப்போ தொல்காப்பியத்தை சொல்லாங்க, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேம்பாங்க. இப்போ சொல்லும் பொருளும் வேறானா? இல்லை, சொல்லும் பொருளும் ஒன்று தான். சொல்லுகிற போதே பொருளை உணர்கிறோம் அல்லவா. ஒரு குழந்தைன்னு சொன்னால் அதோடய உருவம் உங்களுக்கு வந்துடுது. ஆமாம். மரம் சொன்னால் அதோடைய தோற்றம் உங்களுக்கு வந்துடுது. அப்போ சொல்லு என்ன செய்கிறது? பொருளை கொண்டு வந்து நிறுத்துகிறது. அப்போ சொல்லும் பொருளும் வேறல்ல. ஆமாம், இறைவன் சொல்லும் பொருளுமாய் இருக்கிறான். ஆமாம், சொல் நிமித்த காரணம், பொருள் காரியம். சொல் நிமித்த காரணம், பொருள் காரியம். காரியம் அழியும், ஆனால் காரணம் அழியாது என்று சொல்கிறார். சொல்லும் பொருளும் திரிவது உண்டு. எப்படி? பால் தயிராகிற மாதிரி சொல் திரிவு உண்டு. சிறு சொற்களுக்கு பொருள் வேறுபடும். ஆமாம், எப்படி கயிறு பாம்பாவது போல ஒரு சொல்லுக்கு பொருள் வேறுபடும். ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்குல்ல. சில சொற்களின் பொருள் இல்லதன் தோற்றமாக அமையும். ஆமாம், இப்போ காணல்னு சொல்கிறோம், இருக்கிற மாதிரி இருக்குது, காணல் இல்லாத. ஆமாம், அது மாதிரி சில சொற்கள் பொருள் இல்லாமலே இருக்கும். ஆமாம், இப்போ நீங்கள் இடைச்சொல்னு சொல்கிறோம்ல, இடைச்சொல்லுக்கு பொருள் உண்டா? கொஞ்சம் இலக்கணம் படித்தவங்களா இருந்தால் அது தெரியும். இடைச்சொல்லுக்கு பொருள் கிடையாது. ஆமாம், வந்து அது ஓசையை நிறைவேற்கிறதுக்காக வருவது. அதனால் இந்த மாதிரி பொருள், அதாவது சில சொற்கள் பொருளற்றவையாக இருக்கும். உலகப் பொருள் யாவும் உள்ளபடி சொற்களே. அதனால் இந்த எந்த பொருளாக இருந்தாலும் அது ஒரு சொல்லுக்குள்ளே அடங்குமா இல்லையா? சொல்லுக்குள்ளே அடங்குனா அது பொருளே இல்லையே, அதை எப்படி சொல்லுவீங்க? ஆமாம், உலகப் பொருள் எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்லு உண்டுல்ல. ஆமாம், ஒவ்வொருத்தரும் நமக்கு கூட ஒரு பொதுவான ஒரு சொல் இருக்குது, தனித்தனியாக ஒரு சொல் இருக்குது. பொதுவான சொல் மனிதன், தனித்தனியாக இருக்கிறது பெயர். ஆமாம், அந்த பெயருக்கு கூட காரணம் இருக்கும். ஆமாம், காரணம் இல்லாத பெயரும் இருக்கு. ஆமாம், காரணம் கொண்ட பெயர்களும் இருக்குது. அதனால் இந்த சொற்கள் இல்லையா, பொருள் இல்லாதவையும் இருக்கிறது என்பது பார்க்கிறோம். சொல்லில்லாமல் ஒரு பொருளும் இல்லை. அதனால் எந்த பொருளுக்கும் ஒரு சொல் உண்டு. ஆமாம், ஒன்றே அந்த மொழி சொல்லாக இருக்கலாம், இல்லை வேறு மொழி சொல்லாக இருக்கலாம், ஆனால் சொல்லு உண்டு. இப்போ மா என்கிற சொல் ஒரு பொருளை தோற்றுவிக்கிறது. சொன்ன உடனே ஒரு பொருளை தோற்றுவிக்கிறது. அறிவின் தோற்றமே வெளியில் காணப்படும் பொருள். எனவே நம்முடைய அறிவில் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருளை நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆமாம், இதுக்கு பேர் என்ன? சத்த பிரம்மவாதம். ஒளி தான் எல்லாம், ஒளியில்தான் பொருள் அடங்கியிருக்கிறது இல்லையா என்று சொல்கிறோமே, அதுதான். அடுத்தது பார்க்கரியன் மதம். பார்க்கரியன் மதம்